Taste the Daily. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்ததை கண்டித்து தமிழகத்தில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம். முதல் தகவல் அறிக்கையை காவல்துறை வெளியிட்டது ஏன் என ஸ்டாலினின் திமுக அரசுக்கு கல்லூரி மாணவர்கள் சரமாரி கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கில் எஃப்ஐஆரை கசியவிட்ட காவல் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவ மாணவிகள் வலியுறுத்தல். காவல்துறை உண்மையை மூடி மறைக்க முயன்றதாகவும் மாணவர்களின் போராட்டத்திற்கு பிறகே வழக்கை வேகப்படுத்தியதாகவும் குற்றச்சாட்டு. சேலம் மாவட்டம் மேட்டூரில் காவிரி ஆற்றில் கலந்துள்ள ஃபர்னஸ் ஆயிலை முறையாக அகற்றாததால் விவசாயிகள் வேதனை. மேட்டூர் அனல் மின் நிலைய அதிகாரிகளின் அலட்சியமே காரணம் என குற்றச்சாட்டு. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் டிசம்பர் 30 கண்டன ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பில் அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. வருகிற 30 காலை 10 மணி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற கழக நீதியாக அமைப்பு நீதியாக இருக்கின்ற மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில் தொடர் பாலியல் வன்கொடுமை நடவதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். வருகிற 30 காலை 10 மணி, வருகிற 30 திங்கட்கிழமை காலை 10 மணி அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு நிதியுள்ள 81 மாவட்டங்களில் நடைபெறும், சென்னை மாவட்டத்தை தவிர்த்து. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சார் என்று பாதிக்கப்பட்ட பெண் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த சார் யார்? சார் யார் என்பதை மறைக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. அந்த சார் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தவில்லை. அந்த மாணவி சம்பந்தப்பட்ட காவல்துறையிலே காவல் நிலையத்திலே புகார் செய்திருக்கின்றார். அந்த புகார் எல்லாம் இது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் காவல் உயர் அதிகாரி அவர்கள் அந்த பாலியல் வன்கொடுமை செய்தது ஒருவர்தான், அவர் ஞானசேகரன் தான் என்று குறிப்பிடுகிறார். ஆனால் மாணவி அவர்கள் புகார் கொடுக்கின்ற அந்த புகாரிலே அந்த ஞானசேகரன் அவர்கள் சார் என்று செல்போனிலே பேசியிருக்கிறார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி என்றால் அவர் யார் என்று இதுவரை உயர்காவல்துறையர்கள் தெரிவிக்கப்படவில்லை. இதை மறைக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஞானசேகரன் ஆளும் கட்சியை சார்ந்தவர் என்பதால் அவரை தப்பிக்க வைக்க காவல்துறை முயற்சி செய்கிறதென எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டுமென்றால் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட ஞானசேகரன் திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். திமுகவின் நிர்வாகியாகவும் இருந்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. ஸ்டாலின் அரசு பாலியல் குற்ற வழக்குகளில் அலட்சியம் காட்டுவதால் தான் ஞானசேகரன் போன்றோர் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. இந்த ஞானசேகரன் என்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவராக இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன, வலைதளங்களிலே செய்திகள் வந்திருக்கின்றன. இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆளுங்கட்சி சேர்ந்தவரை தப்பிக்க வைக்க இந்த காவல்துறை செயல்படுகின்ற என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக
விசாரணை நடைபெற வேண்டும் என்றால் இந்த வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க வேண்டும். அதோட பல அமைச்சரோடு அந்த ஞானசேகரன் இருப்பதாக புகைப்படம் வந்திருக்கின்றது. அதற்கு பல்வேறு காரணங்களை அமைச்சர் சொல்கிறார்கள். தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் போல தமிழகத்தில் தினந்தோறும் கொலை, பாலியல் வன்கொடுமை செய்திகள் வருகின்றது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கும் ஸ்டாலின் அரசாங்கம்தான் இதற்கு பொறுப்பு என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. ஆட்சியில் இருப்பது யார்? திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் ஆட்சியில் இருக்குது. சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு முதலமைச்சர் இருக்குது. அவர்கிட்ட தான் போய் கேட்பாங்க, வேற யார்கிட்ட போய் கேட்பாங்க? அது வளாகத்தில் நடந்தாலும் சரி, எழுது வெளியில் நடந்தாலும் சரி, அதுக்கு பொறுப்பு அரசாங்கம் தான். இன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் நடந்தால் பரவாயில்ல, தினந்தோறும் கொலை நடக்குது. கொலை நடக்காத நாளே இல்லையே. இன்றைக்கு பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்த்தீங்களா, தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு தான் வரும். இன்றைக்கு கொலை பட்டியல் என்ன என்பதுதான் வெளியில் வருது. அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு குறித்த முதல் தகவல் அறிக்கை வெளியானதற்கு யார் பொறுப்பு? சென்னை காவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையில் ஒரே ஒரு குற்றவாளிதான் என காவல் ஆணையர் முடிவுக்கு வந்தது ஏன்? எந்த விதியின் அடிப்படையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை ஆணையர் நடத்த முடியும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சரமாரி கேள்வி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதற்கு தமிழக காவல்துறையின் அலட்சியமே காரணம் என தேசிய மகளிர் ஆணையம் குற்றச்சாட்டு. மாணவியின் அடையாளத்தை வெளிப்படுத்தும் விதமாக முதல் தகவல் அறிக்கையை வெளியிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு உத்தரவு. சென்னை தண்டையார்பேட்டையில் பெண் தூய்மை பணியாளருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திமுக கவுன்சிலர் மீது புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குற்றச்சாட்டு. திமுக நிர்வாகி ஞானசேகரனை தொடர்ந்து மேலும் ஒரு திமுக நிர்வாகி பாலியல் புகாரில் சிக்கியிருப்பதால் திமுக குற்றவாளிகளின் கூடாரமாகிவிட்டது நிரூபணம். நாமக்கல் அருகே தனியார் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த பள்ளி பேருந்து ஓட்டுநர் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதால் பள்ளிக்கு அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர்கள். சென்னை கொடுங்கையூரில் மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு பாலியல் தொல்லை கொடுத்த பெயிண்டர் சிக்கினார். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் பாலியல் தொல்லையால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை உள்ளதாக வேதனை. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கல்லூரி பேராசிரியர் போக்சோவில் சிக்கினார். விடியா திமுக அரசு பாலியல் குற்றங்களை தடுப்பதை விடுத்து குற்றத்தை மூடி மறைக்க முயல்வதால் தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் ஆவேசம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 10 வயது குழந்தைக்கு 55 வயது புகைப்பட கலைஞர் பாலியல் தொல்லை கொடுத்த கொடூரம். தீய சக்தி திமுக ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த நபர் பிடிபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே திம்மாபுரம் சோளக்காட்டில் பெண் மர்மமான முறையில் உயிரிழப்பு. நேற்று மாலை பால் ஊற்ற சென்ற பெண் வீடு திரும்பாத நிலையில் இன்று காலை சோளக்காட்டில் சடலமாக மீட்கப்பட்ட அவலம்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே போக்சோ வழக்கு பதியப்பட்ட முதியவரை கைது செய்யாத காவல்துறையினரை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது. திமுக ஆட்சியில் காவல்துறை பாலியல் குற்ற சம்பவங்களில் ஈடுபடுபவர்களுக்கு துணை போகிறதோ என மக்கள் சந்தேகம். திண்டுக்கல் மாமுகோவிலூர் பிரிவு அருகே 60 வயது மதிக்கத்தக்க முதியவர் வெட்டு காயங்களுடன் சடலமாக மீட்பு. முதியவர் கொலை செய்யப்பட்டாரா என போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடிவாரம் சன்னதி வீதியில் மக்கள் நடமாட்டம் மிகுந்த அதிகாலை நேரத்தில் பெண் வெட்டி படுகொலை. நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் நடைபெறாத நாளே இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட இளைஞர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாவதுடன் போதை வியாபாரிகளாகவும் உருமாறி வருவதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரிக்கு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 13 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. புளியங்குடி டிஎஸ்பி ஆதரவுடன் செயல்படும் போதைப் பொருள் கும்பல் மணல் கொள்ளையர்கள் தனக்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக காவலர் குற்றச்சாட்டு. மன உளைச்சலுக்கு ஆளான காவலர் தன்னை பணியிலிருந்து விடுவிக்குமாறு காவல்துறை இயக்குநருக்கு எழுதிய கடிதத்தால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கடப்பாறை உள்ளிட்ட ஆயுதங்களால் தமிழக போலீசாரை தாக்கிய வட மாநிலத்தவர்கள். தமிழக கர்நாடக மாநில எல்லையில் வாகனத்தை சோதனையிட்ட போது தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு. நெல்லை அருகே காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற இரு தரப்பிற்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் பெண் காவலருக்கு காயம். திமுக ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக குற்றச்சாட்டு. மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 1,33,000 பேரை தெருநாய்கள் கடித்திருப்பதாகவும் 32 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். திமுக ஆட்சியில் நாய்களுக்கு கருத்தடை செய்ய நிதி ஒதுக்கப்பட்டதாக விளம்பரம் தேடிக்கொண்ட லட்சணம் இதுதானா என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என கூறி மளிகை கடையில் 6000 ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றம். திமுக ஆட்சியில் காவல்துறையின் அலட்சியத்தால் மக்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேர்தல் கால வாக்குறுதிகளை நிறைவேற்றாத தமிழக அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம். அரசு அலுவலகங்கள் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் திமுக அரசுக்கு எதிராக கோஷம். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் இறால் பண்ணைகளில் மின் திருட்டு அதிகமாக நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது 80 கோடி ரூபாயாக இருந்த மின் திருட்டு 3 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியில் 132 கோடி ரூபாயாக உயர்வு. சுற்றுப்புறச் சூழலை பாதுகாக்கும் வகையில் உலக நாடுகள் மின்சார வாகனங்களை அதிக அளவில் உற்பத்தி செய்து வரும் நிலையில் இந்தியாவில் மின்சார வாகன துறைக்கான முதலீடுகள் 37% சரிந்ததாக அதிர்ச்சி தகவல்.
மைனாரிட்டி பாஜக அரசின் அலட்சியத்தால் கடந்த 2022ஆம் ஆண்டில் 7,963 கோடியாக இருந்த முதலீடு நடப்பாண்டில் 4,995 கோடி ரூபாயாக குறைந்தது. கடந்த நிதியாண்டை ஒப்பிடுகையில் வங்கி மோசடி தொகை 8 மடங்கு அதிகரித்து 21,367 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். குழந்தைகள் சாப்பிடும் பாப்கார்ன், ஏழைகள் சாப்பிடும் முட்டை உள்ளிட்டவற்றிற்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கும் மைனாரிட்டி பாஜக அரசு வங்கிகளில் அரங்கேறும் மோசடிகளை கண்டுகொள்ளாதது ஏன் என மக்கள் கேள்வி.